அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்த மைத்ரேயன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்துள்ளார். சென்னையை சேர்ந்த மைத்ரேயன் மருத்துவராக இருந்து வந்த நிலையில் பாஜகவில் கடந்த 1991ஆம் ஆண்டு இணைந்தார். ஆனால் அவருக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு அல்லது பதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பாஜகவில் இருந்து விலகி கடந்த 1999ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த மைத்ரேயன் தற்போது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்துள்ள சம்பவம் அதிமுகவினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு முக்கிய தலைவர்கள் மாற்று கட்சிக்கு இணையும் நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் எம்பியும் மருத்துவரான மைத்ரேயன் இணைந்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மைத்ரேயன் தோல்வி அடைந்தார். அதன் பிறகு மாநிலங்களவையில் அதிமுக சார்பாக எம்பியாக மைத்ரேயன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக சார்பில் தொடர்ந்து 3 முறை மைத்ரேயன் எம்பியாக பதவி வகித்து வந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது இந்த மோதலில் அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. அப்பொழுது எம்பி மைத்ரேயன் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் நடத்திய தர்ம யுத்தத்தில் மைத்ரேயன் ஆதரவாக இருந்து செயல்பட்டு வந்தார். இதனை அடுத்து பன்னீர்செல்வம் அணியில் போதிய அளவு முக்கியத்துவம் கிடைக்காததால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தாவினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அணியில் போதிய முக்கியத்துவம் கிடைக்காததால் மைத்ரேயன் மீண்டும் பன்னீர்செல்வம் அணிக்கு தாவினார். இதையடுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுகவிலிருந்து பாஜகவில் மைத்ரேயன் இணைந்தார். அப்போது அவருக்கு தேசிய செயற்குழு உறுப்பினருக்கான பதவி பாஜக சார்பில் வழங்கப்பட்டது. பாஜகவில் சில மாதங்களிலேயே மீண்டும் பாஜகவில் இருந்து அதிமுகவிற்கு திரும்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மைத்ரேயனுக்கு அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பதவி வழங்கினார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் திமுகவில் இணைந்துள்ள சம்பவம் அதிமுக தரப்பினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. மீண்டும் தளபதி அவர்கள்தான் கோட்டையிலே கொடியேற்றுவார். எனவே வெற்றி கழகத்தினுடைய வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. நடைபெறவிருக்கின்ற தேர்தல் 2வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தேர்தல் தான் நான் கருதுகிறேன். தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கழகத்திற்காக என்னால் ஆன அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன். அதிமுகவினுடைய போக்கு சரியாக இல்லை. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கச்சே ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கையிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னவாக இருக்கும், இருமொழிக் கொள்கையிலே என்னவா இருக்கும், கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா, தமிழ்நாட்டிற்கு நிதி உதவிகள் மறுக்கப்படுவது, சமகிர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது, தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை. முன்னதாக அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். அதேபோல் புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்துள்ள சம்பவம் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து அதாவது முத்துசாமி முதல் செந்தில் பாலாஜி வரையில்
ஏராளமான அதிமுக முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்துள்ள அனைவருக்கும் கட்சியில் முக்கிய பதவி வழங்கப்பட்டு, அதாவது அமைச்சரவையிலும் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக அமைச்சரவையில் உள்ளவர்களில் பாதி பேர் அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்தவர்கள், இணைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றால் கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் வழங்கப்படும் என்பது மாற்று கருத்து கிடையாது. அந்த வரிசையில்தான் அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான், அதேபோல மைத்ரேயன், அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திமுகவில் இணையக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதில் அன்வர் ராஜா, மைத்ரேயன், கார்த்திக் தொண்டைமான் திமுகவில் இணைந்துள்ளனர். ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கி அதன் பிறகு திமுகவில் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதிமுகவை திமுக எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக தலைவர், அதனுடைய முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார். அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஒரே நோக்கம் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படியாவது எதிர்கட்சியினரை அதாவது பலம் இழக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர்கட்சியினரை திமுகவுக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் அதாவது முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுப்பதை திமுகவினர் வழக்கமாக கொண்டுள்ளனர். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வருகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது திமுகவில் முக்கிய பதவிகளில் இருந்து வருகிறார்கள். திமுகவின் வளர்ச்சிக்கு அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்றவர்களே ஒரு அடித்தளமாக அமைந்து உள்ளார்கள். அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஒரே ஒரு நோக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும், கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், அதாவது மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும், தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக அண்ணா அறிவாலய திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் தற்போது திமுகவுக்கு மாற்றாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் களத்தில் வருகை தந்துள்ள தாவேகா நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமைய போகின்றது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த கூட்டணியும் காலப்போக்கில் பலப்படுத்த போகின்றது. தற்போது அதிமுக பாஜக கூட்டணி இணைந்துள்ளது. இந்த கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைய உள்ளது. ஆனாலும் திமுக தலைமையிலான கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை. தாவேக தலைமையிலான கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை. நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் தனித்தே போட்டியிடுகிறது. ஆனால் அந்த கட்சியில் தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசியவாதிகள் ஆதரவு தரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி விளங்கி உள்ளது. எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் எப்பொழுதுமே திமுக இதுவரையில் சட்டமன்ற தேர்தலில் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றது கிடையாது. அதை முறியடித்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக செயல்பட்டு வருகிறது. ஆனாலும் திமுக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பெரிய லெவலில் கவலைப்படலை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தினந்தோறும் அந்த குற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் சதவிகிதம் அதிகரித்து கொண்டே வருகிறது. கொலை, ஆணவ படுகொலை, காவல் நிலையத்தில் கொலை, அதேபோல் பெண்கள், சிறுமிகள் மீதான பாலியல் பலாத்காரம், ஜாதிய மோதல், மத ரீதியான மோதல், வழிபறி போன்ற பல்வேறு வகையான குற்ற சம்பவங்கள் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இதனை தடுப்பதற்கு, இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு ஆளுகின்ற திமுக அரசு, குறிப்பாக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த விதமான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குற்றவாளிகள் திமுக அரசாங்கத்தால் கைது செய்யப்படவில்லை. அதாவது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. நிரபராதிகளை காப்பாற்றுவதற்காக
ஆதாரத்தை அழிக்கக்கூடிய பணிகளில் வந்து திமுக வந்து ஈடுபட்டு வருகிறது. அதாவது மக்கள் மீது திமுக அரசாங்கத்துக்கு அதாவது உண்மையான அக்கறை இருக்குமேயானால் தமிழகத்தில் வந்து குற்ற சம்பவங்கள் என்பது 0% இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய இலக்கு, ஒரு அரசாங்கத்தினுடைய இலக்கு. கடந்த ஆட்சியில் இவ்வளவு குற்றம் நடைபெற்றது, எங்கள் ஆட்சியில் குற்றம் இவ்வளவு நடைபெறுகிறது என்று விளக்கத்தை சொல்லக்கூடிய அரசாக திமுக அரசு விளங்கி வருகிறது. தமிழகத்தில் என்பது குற்றங்கள் இல்லாத ஒரு மாநிலமாக, குற்றங்களை நடக்காத ஒரு மாநிலமாக ஆக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக இருக்க முடியும். ஆனால் அந்த கடமையிலிருந்து திமுக அரசாங்கம் முற்றிலுமாக வந்து அதாவது தவறி விட்டது. அது வந்து அதாவது ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு வருகிறதே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாக திமுக இல்லை. குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்படுகிறதா? இல்லவே இல்லை. அதாவது வெளி மாநிலங்களில் தமிழ் சங்கங்களால் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு அந்த தமிழ் பாடநூல் இதுவரையில் இலவசமாக அனுப்பப்பட்டது. ஆனால் இனிமேல் இலவசமாக அனுப்ப முடியாது, காசு கொடுத்து தான் வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு புதிய விதிமுறையை தமிழக அரசு விதித்து உள்ளது என்றால் எப்படி இந்த திமுக அரசுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழ் இனத்தின் மீதும் நமது பாரம்பரியம் கலாச்சாரம் நாகரிகத்தின் மீதும் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.